தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறதான உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட 2 தீமோத்தேயுவின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. ஆம் தேவ பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிப்புக்கு நேராக கர்த்தர் நடத்தினார். ரட்சிக்கப்பட்டு நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் சபையிலே நிலைநாட்டி வைத்திருக்கிறார். இந்நாட்களிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஊழியக்காரர்கள் உண்டு, ஊழியர்கள் உண்டு. அவர்கள் மூலமாய் கர்த்தர் என்ன வார்த்தைகளை கொடுத்தாரோ, எதை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரோ, அவைகளிலே கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்திருக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. இன்றைக்கு கற்றுக்கொண்டதான அநேகர் தேவனாகிய கர்த்தர் வழி நடத்துகிறதான அந்த பாதையை விட்டு, குறிப்பாக உபதேசத்திற்கு தங்கள் செவிகளை கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறதான அநேகருடைய வாழ்க்கையில் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளையே, நீ எதை கற்றுக்கொண்டாயோ, நீ கற்று நிச்சயித்து கொண்டாய் அல்லவா, இதுதான் சத்தியம், இதுதான் உபதேசம், இதுதான் வார்த்தை, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் என்னை வழி நடத்தும் என்று சொல்லி நிச்சயித்து கொண்டாய் அல்லவா. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிலேயே நிலைத்திரு, அதிலேயே நீ நிலைத்திரு. இடையில பல உபதேசம் வரும், இடையில பல காரியங்கள் உள்ள வரும், ஆசை இச்சைகள் உள்ள வரும், தங்களுக்கு இச்சைக்கேற்றதான போதகங்கள் உள்ளே உண்டாகும். இப்படியெல்லாம் கடந்து வருகிற நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அவைகளை வெட்டி தூர எறிந்து விட்டு, தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களிலே, நான் கற்று நிச்சயித்து கொண்ட காரியங்களிலே கடைசி வரையிலும் நிலைத்திருக்க என் தகப்பனே, நீர் எனக்கு உதவி செய்வீராக. இன்னைக்கு பலவிதமான உபதேசங்கள், உபதேச மயக்கங்கள் உள்ளே வந்து கொண்டு இருக்கிறது. எதற்கும் நம்ம செவி சாயாத படிக்கு கர்த்தர் எவைகளிலே நம்மை நிலைத்திருந்து ஓட விரும்புகிறாரோ அவைகளிலே நிச்சயித்திருக்க, நிலைத்திருந்து ஓட தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து அவருடைய வருகை மட்டும் தேவனாகிய கர்த்தர் நிலை நிறுத்துவாராக. அந்த கிருபை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த தயவு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அந்த வழி நடத்துதல தேவனிடத்துல கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் அவைகளிலே நிலைத்திருந்து ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திருந்து ஓடுவதற்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக, சுகமாய் நடத்துவீராக. அவைகளிலே நிலைத்திருந்து கர்த்தருக்காக எழும்ப கட்டப்பட வேண்டிய கிருபைகளை தருவீராக. கடைசி பரியந்தமும் கர்த்தருடைய வருகை மட்டும் மக்களாக ஸ்திரப்பட உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்க பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, நீ எவைகளை கற்றுக்கொண்டாயோ, கற்றுக்கொண்டவைகளை நிச்சயித்து இருக்கிறாய், நிச்சயித்து கொண்டதிலே நிலைத்திரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.